ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அட்டகாசமான பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பண்ண போகிறோம். நானும் தக்ஷனும் ஊர்லேருந்து வந்திருந்தோன்னு சொல்லிட்டு அப்பா வந்து தென்னை மரத்துலேருந்து இளநீ வெட்டி கொடுத்துட்ருந்தாங்க. அதில் நிறையா பார்த்திங்கன்னா தேங்காயாகவே ஆயிடுச்சு. ஸோ அதையும் கட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்பா. ஃப்ரெஷ்ஷாக தேங்காயை பார்த்தோன்னே அம்மாவுக்கு வந்து பால் கொழுக்கட்டை சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரிம்மா ஈவினிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மாவில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டையாக வந்து பிடிச்சிக்கலாம். ஆக்சுவலி குட்டி குட்டி பாலாக வந்து உருட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. நான் இந்த மாதிரி தான் உருட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் கொடுத்துட்டு தேங்காய் பால் எடுக்க போயிட்டேன். ஆக்சுவலி நான் அம்மா தங்கச்சி சேர்ந்தா நல்லா ஊர்க்கதை பேசிக்கிட்டு இருப்போம். ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தது. இப்போ தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வாசனையாக இருக்கும். 1 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது மெல்ட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் இவங்களும் பிடிச்சி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பாலை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதை லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். பால் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே குடிக்கிறதுக்கு கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து குடித்தோம்னா வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு பால் ரொம்ப திக்காக சூப்பராக இருக்குது, க்ரீமியாக. இதை நான் ஒரு தனியாக எடுத்து வச்சிடுறேன். செகண்ட் பால் எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக தேங்காய் பாலும் எடுத்தாச்சு. கொழுக்கட்டையும் நல்லா வெந்துடுச்சு. நான் அந்த வெள்ளைப்பாகை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம செகண்டாக எடுத்த தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிட்டு சிம்லே வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரியெல்லாம் போட்டு கூட கார்னிஷ் பண்ணலாம். இன்றைக்கி நான் எதுவும் பண்ணல. டேஸ்டிங்காக அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி எனக்கு அந்தளவுக்கு ஸ்வீட்டு பிடிக்காது. ஆனால் அம்மாவுக்கு இந்த கொழுக்கட்டை பிடிக்குன்றதுனால பண்ணோம். இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொழுக்கட்டை ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.